ஃபர்ஸ்ட் கேட்டகரி சயின்டிஃபிக் சூப்பர் ஹீரோஸ். அதாவது சயின்ஸை பேஸ் பண்ணி வந்த சூப்பர் ஹீரோஸ். இந்த லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுல 2 கேரக்டர ஒரே ஆள் பண்ணியிருக்காரு. நம்ம சூர்யா அண்ணன். அது என்னடா கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 படத்துல வர மணி ஆர் ஆத்ரேயா 2 பேருமே அந்த ஒரு வாட்ச கையில கட்டிக்கிட்டு, அவங்க வந்து டைம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால டைம கண்ட்ரோல் பண்ற சூப்பர் ஹீரோ கேட்டகரில அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன். இல்லடா இது சூப்பர் ஹீரோவா நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா, அது உங்க ஒப்பீனியன். நீங்க கீழ கமெண்ட்ல என்ன திட்டிட்டு கூட போலாம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த 24 படத்த பொறுத்தவரைக்கும், இவங்க டைம கண்ட்ரோல் பண்ற கேரக்டர்ஸா இருக்கிறதுனால, இவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, நான் இவங்கள சூப்பர் ஹீரோ கேட்டகரில கொண்டு வந்து வைக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு படம் நம்ம ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல 7ஆம் அறிவுன்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்சு வந்த படம். எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 7ஆம் அறிவு படமும் ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண கான்செப்ட் தான். இங்க வந்து டாங்லி பல கலைகள இன்க்ளூடிங் வர்மக்கலையும் கத்துக்கிட்டு கண்ணாலேயே மயக்குவாரு. அவருமே அங்க ஒரு சூப்பர் ஹீரோ தான். அவருக்கு ஈக்குவல் குடுக்குற மாரி ஆல்ரெடி சூப்பர் ஹீரோவா இருந்த போதி தர்மனோட அந்த ஒரு ஜீன இங்க இருந்த அரவிந்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க சயின்டிபிக் மூலியமா. அதுக்கப்புறம் அரவிந்த ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திருப்பாங்க ஸ்ருதிஹாசன். அதனால இந்த படத்தையும், இந்த கேரக்டரையும் நான் சூப்பர் ஹீரோ லிஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறேன். 7ஆம் அறிவுல வந்த அரவிந்த், அதாவது போதி தர்மனோட வம்சாவளியில பிறந்ததுனால அவருக்கும் அந்த சக்திகள் இருக்கு. அதாவது நார்மல் ஹியூமன விட எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் சக்தி கொண்டு இருக்கிறதுனால, அது சயின்டிஃபிக் மூலியமா வந்துச்சோ, ஜீன் மூலியமா வந்துச்சோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் பவர் இருக்குல்ல, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, இவங்கள அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுல்ல, அதனால அவர் சூப்பர் ஹீரோ தான்.